20ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த ஏபி 26 அதாவது ஏபி 26 அப்படின்ற நம்பரு இவ்வளோ ஈஸியாக வரும்னு எதிர்பார்க்கல. ஏன்னா போன மாதம், அதுக்கு முந்தின மாதம், அதுக்கு முந்தின மாதம் எல்லாமே இந்த 26-13 26-13 நிறைய முறை வந்துருச்சு. அதனால் திரும்பவும் அது கேம் வருமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் விட்டுட்டோம். ஆனால் பார்த்திங்கன்னா கரெக்டாக அப்படியே 26ன்ற நம்பரு வந்து இறங்கிடுச்சு. எப்படின்னா இங்கே பாருங்கள், இது எல்லாமே நம்ம பார்த்தது தான். ஈஸியாக இது கண்டிப்பாக இதை யாராவது ப்ளே பண்ணி வின்னிங் எடுத்திருப்பாங்கன்னு நம்புகிறேன். இங்கே பாருங்களேன், 62 62 13 13 போன மாதம் வந்தது. அதில் பாருங்கள், அதுக்கு முன்னாடி மாதம் பாருங்கள், இது பாருங்கள் 1786 இந்த நம்பரு வந்தது. 1786 17ன்ற நம்பர் 26 தான். 81ன்ற நம்பரு 86ன்ற நம்பரு 31 தான். அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இது நேர்லேயே பாருங்கள், 21க்கு 81 21 81க்கு 31 21க்கு 26 எவ்வளோ ஈஸியாக போயிடுச்சு பாருங்கள். அதோட இங்கேயுமே பாருங்களேன், இந்த 86க்கு 62 திரும்ப ஒரு 13 இந்த மாதிரி இங்கே பாருங்கள் 68 26 திரும்ப வந்து ஒரு 86 இந்த மாதிரி நிறையா வந்துருச்சு. இந்த மாதத்துலையுமே இந்த மெத்தட் ஒன்று வந்தது. அதை பாருங்கள், அது உண்மையிலே ரொம்பவே மிஸ் பண்ணோம். இங்கே பாருங்கள் 63. ஸோ இந்த 63ல் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணுங்கள் 13. அதை பாருங்கள், இங்கே 31. இந்த 67 இந்த 67ல் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணுங்கள் 62. அது வந்து ஒரு 26. அது மட்டும் இல்லாமல் இந்த 697 அப்படின்ற நம்பர்லேருந்து திரும்ப நம்பர் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இந்த 462 வரும்போது அங்கேருந்து இந்த 719 இந்த நம்பர் வந்ததுலேருந்து, இந்த 719 வந்ததுலேருந்தே இந்த நம்பரில் ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு கேம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நான் இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி கூட ரீசெண்டாக சொல்லியிருந்தேன். அது பாருங்கள், திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கும். பாருங்கள் 692 791 697 அதிலிருந்து 264 எவ்வளோ அருமையாக வந்து இந்த கேமு முடிஞ்சிருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 3வது சான்ஸுன்ற நம்பர் எதுவுமே மேட்ச் ஆகாது. இந்த 62 13 மட்டும்தான் மேட்ச் ஆகுது. 3வது சான்ஸில் எந்த நம்பருமே மேட்ச் ஆகலை. இதில் அப்படி ஏதாவது ஒரு குழு கிடைக்குதான்னு பாருங்கள் நீங்கள். இந்த 1786 அப்படின்ற நம்பரில் ஏதாவது ஒரு குழு கிடைக்குதா பார்த்து கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள். ஏன்னா இது 3வது சான்ஸில் வந்து எந்த இடத்துலையுமே மேட்ச் ஆகலை. இந்த நம்பரை நாம் இங்கேயே எடுத்தோம். அதாவது 642 அப்படின்ற நம்பர் எடுத்தோம். யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது தெரியல. பிசி 42 எடுக்கும்போது 642 அப்படின்ற நம்பர் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். அது கரெக்டாக 697ன்னு போயிடுச்சு. அப்போவுமே பார்த்தோம், இந்த நம்பரில் திரும்பவுமே ஆப்போசிட் நம்பர் ஒரு கேம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் அந்த நம்பர் வரும். ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு மறுபடியும் கண்டிப்பாக இந்த நம்பர் வரும். மேக்ஸிமம் 241 பாக்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில். பாருங்கள், அது மாதிரி 1 அந்த மாதிரி கெஸ்ஸிங்கில் வரும்போது 241 பாக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு மெத்தடில் ஒரு நம்பர் எடுப்போம். ஏன்னா அதிகமாக நம்பர் எடுக்கிறத விட இந்த மாதிரி மெத்தட்லேயே போயிடுவோம். இந்த பாருங்கள் 94 ஒரு 64 94 64 திரும்ப பாருங்கள் 41 44. ஸோ இது எல்லாமே ஒரே நம்பர் தான். இங்கே பாருங்கள் 94 ஒரு 64. புரியுதா பார்த்துக்குங்க. அதாவது 94 அப்படின்ற நம்பருக்கு மார்க் பண்ணிப்போம் 64 64க்கு 94. அந்த 64ல் ஒரு நம்பர் ஆப்போசிட்டு 41 அதே பிசியில். அப்போ அதுக்கு மேலே இருக்கிற 94ல் ஒரு நம்பர் ஆப்போசிட்டு 44. அதுக்கு அடுத்த மாதம் பாருங்கள், இதுவுமே நாம் ரொம்பவே ஏமாந்துட்டோம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். 94க்கு 64. வேறு எங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், ஏபியில் பிளான் பண்ணோம் 69 அப்படின்ற நம்பருக்கு. ஏபியில்
69 அப்படின்ற நம்பருக்கு 44 என்ற நம்பர் ஏபியில் பிளான் பண்ணோம் நாம. அது பார்த்திங்கன்னா பிசியில் திரும்ப 96 வந்து இந்த இடத்துல மறந்துட்டோம். அதை பாருங்கள், கரெக்டாக அந்த இடத்துல 96க்கு 94 அப்படின்னு வந்து போச்சு. திரும்பவும் பாருங்கள், அந்த 94 44 வைக்கும்போது அப்போ 94 44னா அப்போ 96க்கு 64 வரும், 69 வரும்னு பார்த்தோம். அது பார்த்திங்கன்னா 91ன்னு வந்து போச்சு. இப்போ எத்தனை இடத்துல இது வந்து மேட்ச் ஆகிருக்கு. அப்போ அதே மாதிரி திரும்பவும் இங்கே 69க்கு வரல. இப்போ பிசி 64 இருக்குது. அப்போ பிசி 64க்கு ஒரு 94 அப்படின்ற நம்பரையே ப்ளே பண்ணுறோம். அப்படி இல்லை அப்படின்னா 94 ஆப்போசிட் பண்ணால் மொத்தமே 4 நம்பர் தான் வரும். 94 44 49 99 அந்த மாதிரி 4 நம்பர் தான் வரும். எதுக்கும் பிசியில் 4 நம்பருமே உங்களுக்கு ஐடியா இருந்தால், உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் ப்ளே பண்ணுறங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த 31க்கு 26 எத்தனை இடத்துல மேட்ச் ஆகிருக்குன்னு பார்த்தோம். ஸோ அத்தனை இடத்துல வந்து சரி இது முடிஞ்சு போச்சு இந்த இடத்துல அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அப்போவுமே வந்து கரெக்டாக அந்த 26ன்ற நம்பரு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இது மேலே சொல்லி ஒன்றும் பிரயோஜனமும் இல்லை. மிஸ் பண்ணிட்டோம், அதுதான். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த 94 64 இத்தனை இடத்துல மேட்ச் ஆகிருக்கு. இன்னொரு தடவை கூட மார்க் பண்ணியிருப்போம். 94 64 அந்த 99னுடைய ஃபுல் ஆப்போசிட்டு 44, அதுக்கு ஒரு 41. அப்படி பார்க்கும்போது இந்த மாதத்துலேயே வந்து 2 முறை இல்லை 3 முறை மிஸ் பண்ணிட்டோம். இந்த 44 91 அப்படி. இப்போ திரும்ப அந்த 64 அப்படின்ற நம்பருக்கு அப்படியே வந்து பிசியில் 4 நம்பரை எதுக்கும் ப்ளே பண்ணி பார்ப்போம். இந்த கெஸ்ஸிங் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். 94 44 49 99 அப்படின்ற நம்பரு. ஆனால் இந்த பிசி 64மே வரக்கூடிய நம்பர் தான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த பிசி 64ன்ற நம்பரு வர வேண்டிய நம்பர் தான். இந்த இடத்துலேருந்து நாம் எடுத்துருக்கோம் அந்த கெஸ்ஸிங்கை. யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த 02 15ன்ற நம்பருக்கு இந்த 64ன்ற நம்பரு நிறைய இடத்துல மேட்ச் ஆகிருக்கும். அது எல்லாமே பார்த்தா நம்ம திரும்ப நீங்கள் வந்து ஏற்கனவே வந்ததுலேயே வந்த மாதிரியே சொல்கிறீங்க, அதெல்லாம் வந்து லாஜிக்கே இல்லை அப்படின்ற மாதிரி சில கமெண்ட்ஸ் வருது. அந்த மாதிரி பாருங்கள், இங்கே பாருங்கள் 20 15 64 அது க்ளீனாக பிசியில் எப்படி உட்காந்துச்சு பாருங்கள். 20க்கு 02 15க்கு 15 64க்கு 64 முடிஞ்சு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி பாருங்கள், இந்த கெஸ்ஸிங் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள்.